நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குண நலன்கள் எப்படி இருக்கும், அவங்க என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டக்கள், எந்த மந்திரம் சொன்னால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், பண வரவு, கடன் தீர்றதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் எப்படி இருப்பாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது நம்ம வரிசையாக பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், எது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஆவாருங்க. இங்கே சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதம், இது சூரியனோட நட்சத்திரங்க. ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்குது. அப்போ இந்த சிம்மராசியோட குணங்களை எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னா, ராசி அதிபதியான சூரியனோட தன்மை, மகம் அதாவது கேதுவோட தன்மை, சுக்கிரனோட தன்மை, சூரியனோட தன்மை, இதெல்லாம் கலந்து செஞ்ச கலவை தான் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. சூரியனுக்கு உண்டான அந்த தலைமை ஏற்பு பண்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு தகப்பனை போல ஒரு குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கும். நிறைய அரசியல்வாதிகள் இந்த சிம்மராசியில் இருப்பாங்க. பர்த்லேயே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. கேதுவோட தன்மை அப்படின்னா ஒரு சிலர் பாருங்கள் ஆன்மீக நாட்டம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி யோகா தியானம் கற்றுக்கிறது, நம்ம இறைவன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடல் ஒரு சில இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட நட்சத்திரம் இங்கே இருக்குது, எப்பயுமே நீட்டாக இருக்கணும். நிறைய பேர் பாருங்கள் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்களை பார்க்கும் போதே அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மையை இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திரம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பாருங்கள் அகைன் சூரியனோட தன்மை இவங்களுக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் உத்திரமோட 1ஆம் பாதம் இருக்குது. அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, தைரியம், தன்னம்பிக்கை, இது எல்லாமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தனக்கு வேணுங்கிற விஷயத்த எப்பாடுபட்டாவது அதை அடைஞ்சிருவாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ தடை வந்தாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிட்டு இவங்கள ஜெயிக்க வைக்குங்க. அதே மாதிரி பாஸ்ட்டை பற்றி பெருசாக கவலைப்படவே மாட்டாங்க. கடகராசிக்காரங்க ஓரளவுக்கு பாஸ்ட்டை பற்றி கவலைப்படுவாங்க. ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்க அடப்போ நடந்து முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இன்னமே பேசி என்னங்க பண்ணுறது, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க. எதிர்காலத்தை நோக்கி தான் இவங்களோட பயணம் அப்படிங்கிறது இருக்குங்க. விசுவாசமானவர்கள் எல்லாத்துக்கிட்டையும், அதுவும் குறிப்பாக இவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டோன்னா அந்த காரியத்தை அவ்வளோ விசுவாசமாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்கங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னெலாம் கவலைப்பட மாட்டாங்க. இவங்க மனசில் என்ன தோணுதோ அதை பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. அதனாலேயே ஒரு சிலருக்கு இவங்க பிடிவாதக்காரங்களாவோ இல்லை அடமண்ட்டாவோ இந்த சிம்மராசிக்காரங்க பார்வைக்கு தெரியுவாங்க. ஆனால் மனசு அவங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாதுங்க. தன்னோட சூழ்நிலையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அது எவ்வளோ பேர் இருந்தாலும் சரிங்க, இவங்க அங்கே இருக்கிற கண்ட்ரோலை தனக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்குவாங்க. ஒரு சில ராசிகள் பாருங்க, அப்பா நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம்னு நினைக்கக்கூடிய ராசிகள் இருக்குது. ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்க பாருங்கள், இவங்களா போய் பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதுவும் திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இருப்பாங்கங்க. வாலண்டியராக போவாங்க. அதனாலே சில சிக்கல்களை அவங்க சந்திப்பாங்க. நேர்மையானவங்களாக இருப்பாங்கங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் இருப்பாங்க. பெரும்பாலும் பாருங்கள் இவங்களுக்கு
இவங்களுக்கு அந்நியத்திலிருந்து தான் திருமணம் அப்படிங்கிறது வந்து நடக்குங்க. இவங்களுக்கு வந்து பாருங்க, காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான கன்னி இவங்களுக்கு பணவரவு கூடிய 2ஆம் இடமா வர்றனால இந்த கன்னிங்கிறது ஒரு பூமி தத்துவ ராசிங்க. அதனால இவங்களுக்கு பூமி மூலியமா அப்படின்னா நிலத்தின் மூலியமாக வருமானம், பெரிய கட்டடங்கள்லாம் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, அங்க பணிபுரியறது, பிளாஸ்டிக் பொருள் சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி வச்சிருக்கிறது, இல்லை அங்க பணிபுரியக்கூடிய அமைப்பு, ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறத கொடுக்குங்க. அடுத்து இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான துலாம் இவங்களுக்கு 3ஆம் இடமா வருதுங்க. 3ஆம் இடமா வர்றனால இங்கே சூரியன் நீசமாகிறாருங்க. அதனால் தந்தையோட ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காதுங்க. இங்கே சனி உச்சமாக இருக்கார். அதனால் அதிக உழைப்பிற்கு இவங்க வந்து முக்கியத்துவம் தருவாங்க. உழைப்புக்கு அஞ்சாதவங்க இந்த சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சகம் இவங்களுக்கு 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. அதனால் இதோட அதிபதி பாருங்கள் செவ்வாய். விருச்சகங்கிறது ஒரு நீர் ராசிங்க, ஸ்திர ராசி, பலகால் ராசி. அதனால இவங்க அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு கிணறோ, குளமோ, ஏரியோ, இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலைகளோ, ஒரு நீர் தேக்கமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகங்க. இவங்களுக்கு பாருங்க, பழைய வீட்டை வாங்கி இடிச்சு வீடு கட்டினாங்க அப்படின்னா இவங்களோட ஆயுள் பலம் வந்து அதிகமாகும். எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி 8ங்கிறது நம்ம இடிச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்த புதுசாக பண்ணுறது. அப்படிங்கும்போது ஒரு பழைய வீட்டை வாங்கி அந்த வீட்டை இடிச்சுட்டு புதுசாக கட்டும் போது இவங்களுக்கு ஆயுள் பலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இவங்களுக்கான தொழில் அப்படின்னு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, சினிமா துறை நல்லா இருக்கும், மீடியா துறை நல்லா இருக்குது, அரசியல், ஹோட்டல் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட். அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க, டீச்சர்ஸு, டாக்டர்ஸு, அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கவர்மெண்ட் ஜாப். நிறைய சிம்மராசிக்காரங்க பாருங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு இவங்களுக்கு 5ஆம் இடம் வருதுங்க. அதாவது காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் இவங்களுக்கு புத்திரஸ்தானமாக வருது. அப்போ குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான பாக்கியங்கள். ஒரு சிலர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு அட்டகாசமான ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய தன்மை இருக்குங்க. அடுத்து பாருங்க, இவங்களுக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் இவங்களுக்கு 6ஆம் இடமா வருதுங்க. அந்த மகரம் அப்படிங்கிறது ஒரு சரராசிங்க, பூமி தத்துவ ராசி. அங்கே செவ்வாய் உச்சம். இது வந்து சனியோட வீடு. அதனால உடன் பிறந்தவங்களுக்கு ஒரு தந்தை மாதிரி அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் உதவிகளையும் செய்யக்கூடியவங்களா இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்கங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் இவங்களுக்கு 7ஆம் இடமான வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடமா வர்றனால இது வந்து பாருங்க ஒரு ஸ்திர ராசி, காற்று ராசி. அப்ப திருமணத்துக்கு பின்னாடி இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வருங்க. அடுத்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம் இவங்களுக்கு 8ஆம் இடமா வருதுங்க. இது நீர் ராசிங்க, கடல் ராசி. நீர் ராசினாவே ஒரு முழு பலனையும் கொடுக்கக்கூடிய ராசின்னு அர்த்தம். இங்க சனியோட நட்சத்திரம் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே ரேவதி நட்சத்திரம் இருக்குது, இது புதனோட நட்சத்திரம். அதனால இவங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சொத்து கிடைக்கிறதுக்கான ஒரு யோகத்தையும் கொடுக்குங்க. அடுத்து திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம் இந்த மாதங்களில் திருமணம் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லா விதமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. இவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு, அந்த செம்மண் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த கலரு, கோல்டு கலர். இது வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 3, 9. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. இது 3ம் வந்து அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடிய நாட்களாக வந்து அமையுங்க. இவங்களுக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம், ஆவணி மாதம், ஆனி மாதங்களில் திருமணம் செய்கிறது சிறப்புங்க. இவங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு, சொத்துக்கள் சேரணுமா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு பண்ணுறதும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடும், திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா 7ஆம் அதிபதிக்கான தெய்வத்தை அதாவது சனி பகவானை சனிக்கிழமைகளில் சூரிய வழிபாடு பண்ணும்போதும் திருமணம் நல்லபடியாக நடக்குங்க. தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார்
தாயார் வழிபாடு பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இவங்க கட்டாயம் போயிட்டு வரணும் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் யமன் கோவில் திருவாரூரில் இருக்குங்க. போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். உங்களுக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கப்படங்களோட கோள்களோட நிலையை வந்து உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக சொல்லித்தரலான்னு இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.